தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 18/10/2025 சனிக்கிழமை, ஐப்பசி மாதம் 1ஆம் நாள், துவாதசி திதி இன்று மதியம் 12:19 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. பூரம் நட்சத்திரம் இன்று மதியம் 3:24 வரை. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைய நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மனிதர்கள் அனைவருக்கும் நல்லவைகளை மட்டுமே கொடுக்க கடமைப்பட்ட குரு பகவான் இன்றைக்கு அதிசார முறையில் இப்போது அவர் இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு மாறுகிறார். இன்றைய நாள் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையிலான ஏறத்தாழ ஒரு 48 அல்லது 49 நாட்களுக்கு இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக சிலருக்கு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. உண்மையிலேயே பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கு அவர் தீமைகளை செய்ய போவது இல்லை. அதே நேரத்தில் ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கும். ஐயா, வக்ர பெயர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். கிரகங்கள் என்பது வக்ரம் அடையும் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த அதிசாரம் என்பது ஒரு அதிசயமாகவே இருக்கிறதே ஐயா, அப்படி என்றால் இந்த அதிசாரம் என்றால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்க முடியுமா என்கின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக உண்டு. உண்மையில் வக்ரம் என்பது ஒரு ராசியிலிருந்து பின்னால் போகக்கூடிய ஒரு இயக்கமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. இது ஒரு காட்சி பிழைன்னு தான் சொல்லுவோம், ஒரு தோற்றம் தான். எந்த ஒரு கிரகமும் அதனுடைய இயக்கத்திற்கு முன்னால் தான் போய்கிட்டு இருக்கே தவிர பின்னாடி போகிறதில்லை. ஆனால் பூமியினுடைய வளைவு பாதையின் அர்த்தத்தின் காரணமாக பூமி ஒரு வளைஞ்சு போகுது இல்லையா, அப்போ சூரியனை நோக்கி திரும்பும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு வளைவு கோணத்தின் விளைவாக அருகே வரக்கூடிய கிரகங்கள் சற்று பின்னால் போவது போன்ற அல்லது முன்னால் போவது போன்ற ஒரு சில தோற்றத்தை அடைகின்ற காரணத்தை தான் நாம் வக்ரம் என்றும் அதிசாரம் என்றும் சொல்லுகிறோம். அதிலும் அதிசாரம் என்பது கிரகங்களுக்கு எப்போதோ ஒரு முறை நடக்கக்கூடிய அமைப்பு என்பதால் இந்த அதிசாரம் என்பது சற்று அதிசயமாக ஒரு முன்னிறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதிலே இன்னைக்கு குருப்பெயர்ச்சி, அதிசார குருப்பெயர்ச்சி ஏன் மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவான் அதி உன்னதமான பலமுள்ள நிலை என்று சொல்லப்படக்கூடிய உச்ச நிலையை அடைகிறார். இப்போது இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக தற்காலிகமாக அவர் கடக வீட்டில் உச்சத்தை அடைவது என்பது 12 ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்றுங்க. அதனால தான் இந்த குருப்பெயர்ச்சி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை அடைகிறது. ஆகவே இன்று முதல் சுமார் ஒரு 50 நாட்களுக்கு இந்த அதிசார குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல பல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை, முன்னேற்றத்தை, ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக எல்லோருக்குமே இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். அடுத்து 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த குருப்பெயர்ச்சி என்ன பலன்களை செய்யும் என்பதை இப்போது அதிசார குருப்பெயர்ச்சி பலன்களாக பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக தற்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல வந்து உச்சத்தை அடைகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலைமை. பாக்கியாதிபதி உச்சத்தை அடைகிறார். உங்களுக்கு இருக்கிற கிரகத்திலேயே பெரிய சுப கிரகம்னு சொன்னால் குரு பகவான் தான். உங்களுக்கு 9ஆம் அதிபதி இல்லையா, 9ஆம் அதிபதி வயதிற்கேற்றார் போல நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். குருவின் இருப்பை விட அது பார்க்கக்கூடிய இடங்கள் மிகப்பெரிய நன்மையை தரும் என்பதும் ஒரு பெரிய யோக அமைப்பு. இங்கே பாருங்க, 4ஆம் இடத்தில் இருக்கிற குரு வந்து 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்ப்பது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம், தொழிலில் நல்ல முன்னேற்றம், வீட்டில் சுப விஷயங்கள் போன்றவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இதில் மறைமுகமான இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது விரயச்சனியாக 12ஆம் இடத்திலிருந்து ஏதேனும் ஒரு செலவுகள், கஷ்ட நஷ்டங்களை இப்போது சனி பகவான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த சனி பகவானை தன்னுடைய சுப திருஷ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, சுப பார்வை, அந்த சுப பார்வையால் குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் விரயங்கள், கஷ்டங்கள், செலவுகள் எல்லாத்தையும் அவர் மட்டுப்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை. அதனால் மேஷராசிக்காரர்கள் வயதிற்கு ஏற்றார் போல அனைவருக்குமே இந்த 4ஆம் இடத்தில் மாறக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சி நல்ல விதமான பலன்களை தாங்க கண்டிப்பாக தரும். 8ஆம் இடத்தை அவர் பார்ப்பதன் மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம், திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல சந்திப்புகள் வர்றது, டக்குன்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி செய்கிறோங்க, ஆனால் அந்த பிளான் பண்ணி செஞ்சது அப்படி நடக்கலைங்க, வேற மாதிரி நடந்துருச்சு,
ஆனால் அது நல்லாவே முடிஞ்சிருச்சு என்கின்ற மாதிரியாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள். 8-12ஆம் இடங்களை குரு பகவான் இப்போது வலுத்து பார்ப்பதால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு படிக்க போகணும், வேலை செய்ய போகணும், அங்கேயே போய் செட்டில் ஆகணுன்ற ஆசையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார நடுத்தர வயது, இளம் வயது, மாணவ பருவத்தில் இருக்கிறவங்க, வேலை பார்க்குற பருவத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. குரு பகவான் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது பாக்கியாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கறதுன்றது மிகப்பெரிய தர்ம கர்மாதிபதி யோகம். மனுஷன் எதில் பிழைக்கிறோம்? ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பிழைக்கிறோம், அல்லது வியாபாரம் பண்ணி பிழைக்கிறோம், அல்லது தொழில் செஞ்சு பிழைக்கிறோம், சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வகை அமைப்பை நம்பி இருக்கிறோம் இல்லையா? இந்த ஜீவன அமைப்புகள் எல்லாத்தையும் ஒரு 50 நாட்களுக்காவது வலுப்படுத்தக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக குரு பகவான் செய்வார். ஐயா 50 நாட்களுக்கு பிறகு ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இதே மாதிரி அவர் கடக வீட்டுக்கு 1 வருஷம் இருக்க போகிறார். ஆகவே அடுத்த வருஷம் உங்களுக்கு நன்மைகளை செய்வதற்கு அச்சாரம் போடுகின்ற விதமாக சில வாய்ப்புகளை ஜீவன அமைப்புகளில் வேலையில் நல்லதாக இருக்கிறது, ஒரு சம்பள உயர்வை கொடுக்கறது, ஏதேனும் ஒரு நிலையில் பதவி உயர்வை கொடுப்பது, அல்லது புதிய தொழிலை ஆரம்பித்து கொடுக்கறது, புதிய வியாபாரத்தை அடையாளம் காட்டுறதுன்ற மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் வருமானம் வரக்கூடிய துறைகளில் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. குடும்ப அமைப்புகளில் கூட பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். காதலன் காதலி சிலருக்கு புதிய காதல் உருவாகக்கூடிய தன்மை, இவர்தான் வாழ்க்கை துணை என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இதுவரைக்குமே சொந்த வீடு, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களில் எதுவும் நல்லது நடக்கலைன்னு இருந்தவங்க அத்தனை பேருக்குமே ஏதாவது ஒரு வகையில் வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறதுன்னு பல நல்ல வழிகளை அடையாளம் காட்டப்படக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல மாற்றமுள்ள குருப்பெயர்ச்சியாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த அதிசார குருப்பெயர்ச்சி மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல. ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து நல்ல பலன்களையே கொடுத்துக்கிட்டு இருந்தார்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் பணவரவிற்கு ஏற்ற இடங்கள். 11ஆம் இடத்துல பாருங்கள், உங்களுடைய ராஜயோகாதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய லாப சனின்றதுனால ஒரு 6-7 மாதமாக பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளிட்டு போகுதுன்ற மாதிரி தான் ரிஷபராசிக்காரருடைய நிலைமைகள் இருந்தன. இந்த மார்ச் 29ஆம் தேதி, போன மார்ச் 29ஆம் தேதி நடந்த அமைப்பின் மூலமாக குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வந்தார். இப்போது அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக 3ஆம் இடத்திற்கு வருகிறார். ஐயா 3ஆம் இடத்துல இருந்தால் ஏதாவது கஷ்ட நஷ்டங்களை ஏதாவது கொடுத்துருவாரா? சில பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்களேன்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைங்க. உங்களுக்கு ராசிப்படி அட்டமாதிபதியான 8க்குடைய ஒரு குரு பகவான் அந்த வீட்டிற்கு 8இல் 3ஆம் இடத்தில் மறைந்து ஒரு நிலையில் ஒரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைய போகிறதுனால முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் தான் கண்டிப்பாக இருக்கும். குரு பகவானுடைய இருப்பை விட பார்வை தான் ரொம்ப பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7, 9, 11 ஆகிய இடங்களை அவர் பார்ப்பது என்பது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புங்க. அதாவது குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 7, 9, 11ஆம் இடங்களை பார்ப்பார். ஏற்கனவே நல்ல பலன்களை, லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம், அடிப்படையில் ஒரு வியாபாரத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டு, வேலை கிடைக்காதவங்களுக்கு புதிய வேலை, இதெல்லாம் செய்ய போகின்ற சனி பகவானை இன்னும் ஒரு பக்கம் நல்ல விதமாக தூண்டக்கூடிய அமைப்பு, கூடுதலான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த அதிசார குருப்பெயர்ச்சி அப்படியே சனியை பார்ப்பதன் மூலமாக நிறைவான நல்ல பலன்கள் கிடைக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதன் மூலமாக என்ன நடக்கும்? கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்பு, புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. ஏற்கனவே உங்களுக்கு கேதுவும் ராகுவும் பெரிய சோதனைகளை கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அந்நிய நாட்டு இன மொழி பேசக்கூடிய, அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள், இனத்தை சேர்ந்தவர்கள், மொழியை பேசக்கூடிய, நம்ம தமிழ்நாடு இல்லாதவர்கள், தமிழ் பேசாதவர்கள் மூலமாக நட்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அந்த நட்புகளின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமணம் ஆகாத அப்படியே ஒரு பருவம் வந்துருச்சுங்க, பருவத்திலிருந்து இன்னும் ஒரு 4-5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், 2-3 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வீட்டில் மங்கள நிகழ்ச்சியே இல்லை, பெண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் முடிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ரிஷபராசிக்கார
இளைய பருவத்தினருக்கு 7ஆம் இடத்தை குருபார்க்க போவதால் திருமண அமைப்புகள் அப்படியே இந்த 50 நாட்களுக்குள்ளே கைகூடி வரக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த இப்போ தான் பொண்ணு வந்தது, இப்போ தான் மாப்பிள்ளை வந்தது, ஒரு மாதத்தில் கல்யாணம் முடிச்சிட்டோம்ட்டு இந்த அதிசார குரு பயிற்சியிலே திருமண அமைப்புகள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. குறைஞ்சபட்சம் திருமணம் ஆகலைன்னா கூட நிச்சயார்த்தம் வரைக்குமாவது கண்டிப்பாக போயிடும். 7ஆம் இடத்தினுடைய முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் பலனளிக்கும். கூட்டு தொழில்கள் இந்த 50 நாட்களுக்குள் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய தன்மைகள் உண்டு. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இல்லையா, அவ்வளவு பாக்கியமும் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. என்ன பாக்கியம்? வயதிற்கேற்றாற் போல பாக்கியம். மாணவர்கள் நன்கு படிக்கக்கூடிய தன்மைகள், வேலைக்கு அதற்கேற்றாற் போல நல்ல அமைப்பு. இது வரைக்குமே ஒரு நல்ல வேலை கிடைக்கலைங்க, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த 50 நாட்களுக்குள்ளே உண்டு. இது வரைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்கள், ஏதாவது ஒன்றில் மனக்குறைகள் இருந்து கொண்டே இருந்தவர்கள், ஆரோக்கியம் நல்லால, அது நல்லால, இது நல்லாலன்ட்டு ஒரு மனக்குறை இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு 50 நாட்களுக்குள்ளாக அந்த குறை தீர்வதற்கான ஒரு நல்ல குருப்பெயர்ச்சியாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த அதிசார குருப்பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைக்கு நடக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். கொடுத்து வச்சவங்க நீங்கள். ஒரு 50 நாட்களுக்கு அவர் அப்படியே பணமழை பொழிகிறார்னோ இல்லையோ ஏதாவது ஒரு வகையில் நிம்மதியை கொடுப்பார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், பணத்தினால மட்டும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வந்துடுறது இல்லைங்க. அதே நேரத்தில் பணமே இல்லாமல் வாழவும் முடியாது இல்லைங்களா. ஏதாவது ஒரு வகையில் இப்போ இருக்கிற கஷ்ட நஷ்டம், மன அழுத்தம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பணத்தால் வரக்கூடிய பிரச்சனை. பணத்தால் என்னங்க பிரச்சனை வரப்போகுது? ஒன்றும் பணம் இல்லை, அல்லது கடனை திருப்பி கொடுக்க முடியல. கடனை திருப்பி கொடுக்கறதுக்கும் பணம் தேவை, வாழ்வதற்கும் பணம் தேவை. அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய வழிகள், பணம் எங்கிருந்து வரும் என்பதற்கான அடையாளம் காட்டக்கூடிய வழிகளை இந்த 50 நாட்களுக்குள்ளே கொடுக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய நல்ல விதமாக இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே 2, 5, 7, 9, 11 ஆகிய 5 இடங்களில் தான் குரு பகவான் உன்னதமான நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார். அந்த அமைப்பு இப்போது அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுவரைக்குமே குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தவங்க, கணவன் மனைவி உறவுகள் சரியாக இல்லை, அல்லது இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா காதல் அமைப்புகள், போன அஷ்டமச்சனி நடக்கும்போதே எல்லாம் எனக்கு போயிடுச்சுங்க, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, குடும்பத்திலேயும் சில விஷயங்கள் வந்துருச்சு, சட்ட சிக்கல்கள் வந்துருச்சு, கோர்ட்டில் போயிருக்கிறேன், கேஸில் போயிருக்கிறேன், அப்படி போயிருக்கிறேன், இப்படி போயிருக்கிறேன். 2020, 2022 இருந்தே நான் சுத்தமாக நல்லா இல்லைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் முழு மொத்தமாக அட்டமத்து சனியுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கான அற்புதமான அதிசார குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க. ஆக 2ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய தனம், வாக்கு, குடும்ப பாவகத்தை நல்ல விதமாக ஆக்கக்கூடிய அமைப்பு இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக அமையப்போகிறது. சொல் பலிக்க போது. இதுவரைக்குமே ஒருத்தர்கிட்ட ஒன்று சொல்லி அதை செய்ய முடியாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே சொல் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக கண்டிப்பாக உண்டு. 2வது, குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கின்ற இடங்களுக்கு பலன் அதிகமான அமைப்பு. 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்க போகிறார். 6ஆம் இடம் கடன், நோய், வம்பு வழக்கு போன்றவைகளை அதிகப்படுத்திடுவாரான்னு பார்த்தா குருவின் சுப பார்வை என்ன பண்ணோம்னா இதெல்லாம் கட்டுப்படுத்துங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த நோயெல்லாம் தீர்க்கும். ஒரு 50 வயசு 60 வயசு மேற்பட்ட அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் மனக்குழப்பமோ உடல் குழப்பமோ கண்டிப்பாக இருக்கிறது. டாக்டர்கிட்ட போனால் இப்படி சொல்கிறாரு, அப்படி சொல்கிறாரு, அல்லது போகாமல் இருக்கிறதே பெட்டர் போல தெரியுதுன்ற மாதிரியாக இதுவரைக்கும் ஆரோக்கிய குறைவுகளை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும், கொஞ்சம் இளைய பருவத்தை கடந்தவர்கள் எல்லோருக்குமே கவலைப்படாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஆரோக்கிய குறைவுகள் உங்களுக்கு ஏற்பட்டாது, எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் என்கின்ற உறுதியை இந்த அதிசார குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது. மலமலன்னு அப்படியே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத கண்டிப்பாக கண்ணால் பார்க்க முடியும். 8ஆம் இடம் என்பது ஒரு எதிர்பாராத தன்மையை கொடுக்கக்கூடியது. கடந்த காலங்களில் இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பணத்தை விட்டுட்டேங்க, அல்லது திடீர்னு ஒருத்தர் ஆசை வார்த்தை காட்டினாருங்க, டப்புன்னு அதை எப்படின்னு தெரில பணத்தை கொடுத்துட்டேன், திருப்பி வாங்க முடியல, இந்த மாதிரியாக ஏமாந்து போன பணத்தை திரும்ப பெறக்கூடிய அமைப்புகள் இந்த 50 நாட்களுக்குள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளின் மூலமாக அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வரும் என்பதால்
துருன்னு மற்ற வேலைகளை பார்க்குறத ஆரம்பிங்க. சோம்பல் இல்லாமல் என்னென்ன முயற்சிகளை நீங்கள் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பகவான் வலுத்து பார்ப்பது என்பது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளிலும் சந்தோஷத்தை கொடுப்பது என்பதால் ஒட்டுமொத்தமாக 2ஆம் இடத்திற்கு மாறப்போகின்ற இன்றிலிருந்து ஒரு 50 நாட்களுக்கு நடக்கப் போகின்ற இந்த அதிசார குரு பயிற்சி வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதை எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னத மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே கடகராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லை. இந்த அஷ்டமச்சனி எப்போது வந்ததோ அப்போதிருந்தே கடகராசிக்காரர்கள் ஆடி போயிட்டீங்கன்றதான் உண்மை. ஒரு 6 மாதமாகல அஷ்டமச்சனி முடிஞ்சிட்டா கூட அப்படிலாம் முடிஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியலங்க. நீங்கள் தான் ராசி பலனில் இப்படி சொல்கிறீங்க, நான் எப்பவும் போல் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதுதான் உண்மை. ஏன்னு சொன்னால் அஷ்டமச்சனி விலகிய சில நாட்களிலேயே அப்படியே 8ஆம் இடத்துல வந்து ராகு வந்து உட்காந்துருச்சு. ஆக ஒன்று போய் அந்த கத்தி போய் வால் வந்தது டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்றில் வந்து ஒரு இக்கண்ணா வந்து அப்படியே வந்து பரம்பொருள் வைக்கிறாரே என்கின்ற விதமாக கொஞ்சம் மன கஷ்டம், உடல் கஷ்டம், பண கஷ்டம் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய விதமாக பகவான் உங்களை கண்ணை திறந்து பார்க்குறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அட்டகாசமான ஒரு நிலைமையில் ராசியிலேயே வந்து குரு பகவான் உச்சம் என்கின்ற நிலையை அடைந்து ராசியை புனிதப்படுத்துவது மற்றும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை தன்னுடைய உச்ச பார்வையால் பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. இந்த ஒரு 50 நாட்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் அப்படியே தூர ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியான ஒரு மனநிலைமையில் கண்டிப்பாக இருப்பீங்க. இதுவரைக்கும் எது உங்களை பாதிச்சுக்கிட்டு இருந்ததோ கடந்த ஒரு சில மாதங்களாகவே வெட்டி அலைச்சல்கள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருந்தது. அங்கே போகிறது இங்கே போகிறது, ஆனால் விஜயம் ஒன்றுமே நடக்கலைங்க. ஏகப்பட்ட செலவு, வருமானமே இல்லைங்க. எப்படித்தான் செலவு பண்ணுறது? இப்படியெல்லாம் செலவு வந்தால் நான் எங்கே தான் போகிறது? எனக்கும் ஒரு லிமிட் இருக்குது இல்லையா, நான் இவ்வளோ தான் சம்பளம் வாங்குகிறேன், அதை விட டபுள் மடங்கு செலவு வந்தால் நான் என்ன பண்ணுறது? எனக்கு கடன் வாங்குறதே பிடிக்காது, அல்லது ஏற்கனவே வாங்கின கடனையே திருப்பி கொடுக்க முடியல. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வது ஏது செய்வது என்கின்ற பரிதவிக்கின்ற நிலைமையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் உண்மையிலேயே மிகப்பெரிய நல்ல மாற்றம் இப்போது வரப்போகுதுங்க. மனசு ஸ்ட்ராங்காக போகுது, உடம்பு ஸ்ட்ராங்காக போகுது, எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம் வரப்போகிறது. இவ்வளவும் வரணும்னா ஏதாவது காசு பணம் வரணும், இந்த குடும்பத்தில் நல்லது நடக்கணும், நம்ம கண் எதிரேயே நமக்கு நம்பிக்கை வரக்கூடிய சம்பவங்கள் மாற்றங்கள் நடக்கணும் இல்லையா. ஒரு 50 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நடக்குங்க. ராசியிலே இருக்கக்கூடியவர் ஒரு தைரியத்தை கொடுப்பார். அதை போலவே குரு பகவானுடைய பார்வைக்குத்தானங்க பலன் ஜாஸ்தி. 5, 7, 9 பார்க்க போகிறார் இல்லையா. 5ஆம் இடம் அதிர்ஷ்டங்க. அதிர்ஷ்டத்தை தன்னுடைய அதிர்ஷ்ட பார்வையால் பார்ப்பதால் 3 வருடங்களாக அல்லது அதற்கு மேலாக அதிர்ஷ்டமே இல்லை என்ற ஒரு மாதிரியான நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு. பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் விலகும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கின்றன. பிள்ளைகளை கரையேற்ற முடியக்கூடிய அமைப்பு இந்த 50 மாதங்களில் 50 நாட்களில் கண்டிப்பாக நடக்க இருக்கின்றது. அதைவிட மேலாக கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்க போகிறது. சிலருக்கு வாழ்க்கை துணை அடையாளம் தெரியக்கூடிய தன்மைகள், இன்னும் சிலருக்கு தாய் தந்தையை பற்றிய கவலைகள் விலகுதலென ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல விதமாக போனால் போகிறது, உங்களை ரொம்ப சோதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்கும் விதமாக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அதிசார குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு நடக்கக்கூடிய பயிற்சி. சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த 50 நாட்களுக்கு மட்டும், இன்றிலிருந்து ஒரு 50 நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. ஐயா 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்திற்கு வருகிறாரே, இதை போய் எப்படிங்க ஐயா நீங்கள் நல்லதுன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் நேரடியாக பார்க்காம மறைமுகமாக சூட்சுமமாக பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட நல்லதுகள் கண்டிப்பாக நம்ம கண்ணில் படுங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானம் நல்லது தான். அதுலேருந்து
12ஆம் இடத்திற்கு வருகிறார். தீமைகள் எதனால் செஞ்சிருவாரான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க. 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கக்கூடிய வீடு. செலவுகளை கொடுக்கக்கூடிய வீட்டில் பாபர்கள் உட்காரும்போது அசுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய ஆஸ்பத்திரி செலவுகள், வெட்டி செலவுகள், வீண் விரய செலவுகள், வண்டி வாகன செலவுகள், திரும்பி வர முடியாத அளவிற்கு பணத்தை விரயம் பண்ணக்கூடிய அமைப்புகளில் பாப கிரகங்கள் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது செய்வாங்க. ஆனால் சுபர்களை பார்த்தீங்கன்னா சுப செலவுகளை கொடுப்பாங்க. இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு வீட்டடி மனை வாங்குகிறோம், ஒரு காடு வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோம், இதெல்லாம் செலவு தான். ஆனால் அதனால நமக்கு ரொம்ப பெரிய வரவுகள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான சுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய குழந்தைகளுக்கான நல்ல செலவுகளை செய்வதற்கான தகுதி. செலவு செஞ்சாலும் பணம் வேணும்ல. 12ஆம் இடத்துல குரு வரும்போது அவர் பார்க்கக்கூடிய பார்வையின் அடிப்படையில் 6-8 பாவங்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல வலிமையை பெறும் இல்லையா? அப்போ அந்த 6-8 பாவகத்தின் அடிப்படையிலையும் எல்லா விதத்திலையுமே மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குரு பகவான் 4, 6, 8ஆம் இடங்களை இப்போது பார்க்க போகிறார். ஆக செலவு செய்வதற்கு ஏற்ற பணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூரடங்களில் போய் செட்டில் ஆகணும். அவங்களுக்கு இது வரைக்குமே பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல. ஒரு 50 நாட்களுக்குள்ளே தூர பயணங்கள் போவதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக உண்டு. அடிக்கடி பயணங்கள் இருக்கும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஒரு ஸ்தம்பிதமான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த ஊருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணேன், இந்த ஊருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணேன், அந்த நாட்டுக்கு போனேன், அதில் ஒரு சிக்கல் வந்துருச்சு, ஃபேக்ட்ரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும் என்பதன் அடிப்படையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டுங்க. அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மாவளி அமைப்புகளில் உறவுகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தவங்க, சித்தி பெரியம்மா அந்த மாதிரியான விஷயங்கள், தாய்மாமன் விஷயம், சொத்து பத்தை பிரிச்சுக்கிறது, அம்மா கொடுக்குற சீதனம், அம்மா கொடுத்த சீதனத்தை அண்ணன் தம்பி பிடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, தடுக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, பொம்பளை பிள்ளையாக பிறக்கிறதே பெரிய விஷயங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் சிம்மராசிக்கார சகோதரிகளுக்கு அந்த கூட பிறந்தவர்களால் இருந்து வந்த தொல்லைகள்லாம் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியில் ஒரு 50 நாட்களுக்குள்ளேயே சுமூகமாக விலகக்கூடிய அமைப்பு, தாய் வீட்டு சீதனத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, தாயினுடைய உடல் நலம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என ஒரு இனிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க கண்டிப்பாக இருக்கிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை அப்படியே குரு பகவான் பார்ப்பது என்பது ஏற்கனவே அஷ்டம சனி உங்களுக்கு கோச்சார வேதையாக இருந்தாலும் கூட சில பல தடங்கல்கள் இருந்தன என்பதுதான் உண்மை. அந்த தடங்கல்களை கூட அப்படியே விளக்க வைக்கக்கூடிய விதமாக மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை, முன்னேற்றத்தை இந்த 12ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் சர்வ நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு தருவாருங்க. என்ன ஒன்று, ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றம் இருக்கும் என்பதே இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி சொல்லக்கூடிய நல்ல செய்தியாக அமைந்திருக்கிறது. அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல. கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக உண்டு. அடிச்சாம்பார் லக்கி பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் ஒரு 50 நாட்களுக்கு தற்காலிகமாக வரப்போகிறார். 50 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இதே இடத்திற்கு அவர் திரும்ப வருவார். ஒரு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது, அதுவும் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையில் இருப்பது என்பது அனுபவித்து பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும். ஏற்கனவே பெரிய இடத்துல ஒரு 6ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார். பெரும்பாலான கிரகங்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் தொழிலில் தாங்க கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. ஸ்தம்பிச்சு போன கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குது. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார் இல்லையா? வேலை சரியாக இல்லை, ஒரே டைட்டாக இருக்குது, ஷிஃப்ட்டு சரியாக இல்லை, நைட் ஷிஃப்டாக போடுறாங்க, அல்லது நான் நினச்ச மாதிரியான சீட்டில் இல்லை, இந்த செக்ஷன் கேட்டால் அந்த செக்ஷனு, எனக்கு பிடிச்சமில்லாத வேலையில் இருக்கிறேன், தொழில் முடங்கி போயிருக்கிறது, வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கின்றன, விவசாயம் பார்க்கலாமா வேணாமானே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியாக ஜீவன அமைப்புகளில் இதுவரைக்கும் ஒரு மாதிரியான தேக்க நிலை இருந்தவர்கள் எல்லாருக்குமே இப்போது இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்திற்கு 50 நாட்களுக்கு தற்காலிகமாக இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி செயல்பட போவதால் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க.
தொட்டது தொடங்குங்க. எல்லாத்துலேயும் ஒரு போட்டிகள் விலகும், எதிர்ப்புகள் விலகும், எல்லாவற்றிலும் ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. லாபம்னா என்னங்க, பணம் தானங்க. இது வரைக்குமே ஒரு 10 ரூபா வியாபாரம் பண்ணுறேன், 2 ரூபா கூட லாபம் இல்லை. இந்த இடம் 5 ரூபா லாபம் இருக்கிற அளவுக்கு பாதிக்கு பாதி உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் மிகப்பெரிய லாபங்கள், பணவரவுகள் வரக்கூடிய, தனலாபம் கிடைக்கக்கூடிய நல்லதொரு அதிசார குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. குருவின் பார்வை மிகப்பெரிய வலிமை உள்ளது இல்லையா? 3, 5, 7ஆம் இடத்தை இப்போது அவர் பார்க்கிறார். குறிப்பாக கண்டகச்சனின்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்துல உட்கார்ந்து கணவன் மனைவி உறவுகளை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய, கூட்டு தொழிலில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, காதலன் காதலி உறவுகள் நன்றாக இல்லாமல் இருக்கக்கூடிய, அந்தந்த பருவத்திற்கு ஏற்றார் போல சொல்கிறேன். ஒரு இளைய பருவத்தினருக்கு எதிர்பாலினத்தவரால் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கும், அல்லது நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை, கணவன் இப்படி இருக்கிறார், மனைவி இப்படி இருக்கிறார், இந்த மாதிரியான கண்டகச்சனி பாதிப்புகளிலிருந்து ஒரு 50 நாட்களுக்கு சர்வ நிச்சயமாக நீங்கள் அப்படியே விலகி வைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த 11ஆம் இடத்து அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக நடக்குதுங்க. பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது. லாபங்கள் வரும். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் முயற்சிகள் நன்றாக இருக்கும். சிலருக்கு பாருங்கள், நல்ல வாய்ப்புகள் வரும். ஒரு கலைத்திறமை கொண்டவங்க, பாடுறதுக்கு திறமை இருக்குதுங்க, நடிக்கிறதுக்கு திறமை இருக்குதுங்க, அல்லது ஏதேனும் பாடல் எழுதுறது, இயக்கிறது, அல்லது என் திறமை இதில் இருக்குது, இந்த திறமைக்கான வாய்ப்புகள் கிடைக்காம அலைகிறேன் என்கின்ற மாதிரியாக உங்களுடைய துறையில் வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் மூலமாகவோ அல்லது துறையின் ஜாம்பவான்களின் மூலமாகவோ நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அதை அப்படியே சிக்கனை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு, வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் போராது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லை, அதை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தி கொண்டு மேலே வரக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக மாற்றங்கள் இருக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த அதிசார குருப்பெயர்ச்சி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து நற்பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில் 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 10ஆம் இடத்திற்கு மாறினா ஏதாவது ஒரு கெடுபலன்கள் நடந்துருமா என்னன்னு பார்த்தா உண்மையில் அப்படிலாம் இல்லைங்க. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருக்குது. உங்களுடைய ராஜயோகாதிபதியான சனி பகவான் இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா? இவரை இன்னும் கூடுதல் நன்மைகளை செய்யக்கூடிய அளவிற்கு தூண்டும் விதமாக அவரை உச்சகுரு பார்க்க போவது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். 10ல் குரு பதவியை பறிப்பார்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அவர் துலா ராசிக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் விதிவிலக்குகள் இருக்குங்க. 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சனாகி 6ல் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது என்பது ப்ரொமோஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இந்த 50 நாட்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்குமே மன அழுத்தங்களில் இருந்து வந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் மாறுதல்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதை விட மேலே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி குருவின் இருப்பை விட அவருடைய புனித பார்வை மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைகிறார். அந்த உச்சத்தை அடைந்து அவருடைய பார்வை இப்போது 2, 4, 6 என்கின்ற நல்ல பாவகங்களில் படக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக பலன்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? ஒரு நிலைமையில் வேலையில் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுத்தாலும் கூட, வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கடையை மூட முடியாதபடி ஏதாவது தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும். வேலை அலைச்சல் மிச்சம் இருந்தால் பணம் வருதான்னு பார்க்கணும் இல்லையா? பணம் கண்டிப்பாக வருங்க. 2ஆம் இடத்தை அவர் பார்க்க போகிறார் இல்லையா? 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்னு சொல்லப்படக்கூடியது. வேலையில், தொழிலில், வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும், அல்லது கடையை திறக்கக்கூடிய அளவுகள்லாம் பெரிய அளவில் திறந்தே இருக்கிற மாதிரி இருந்தாலும், தொழிலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு பக்கம் பணம் வர்றதை பார்த்து கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த 50 நாட்களுக்கு கண்டிப்பாக அமையுதுங்க. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது நீண்ட காலத்தில் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்க, வீடு தான் கட்ட முடியல, ஒரு வீட்டடி மனையாவது வாங்கிடலாம், அல்லது இருக்கிற மனையில் ஒரு வீட்டை கட்டிடலாம். இருக்கிற ஊரில், நான் கிராமத்துலலாம் இல்லைங்க, நகரத்தில் இருக்கிறேங்க, மெட்ராஸில் இருக்கிறேன், மதுரையில் இருக்கிறேன், கோயம்புத்தூர், திருச்சியில் இருக்கிறேன். இருக்கிற இடத்துல ஃப்ளாட்டு விலை ஏறிக்கிட்டே போகுதுங்க. இப்போவே ஒரு ஃப்ளாட்டை வாங்கி போட்டேன்னா பின்னாடி வரக்கூடிய என் பிள்ளைங்களுக்கு அது சரியாக இருக்கும். இந்த மாதிரியாக ஒரு குடியிருப்பு வாங்கணுன்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த குடியிருப்பு வாங்கிறதுக்கான அந்த ஃப்ளாட்டோ வீடோ எதையோ கட்டுறதுக்கான ஒரு வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு, லம்சமாக ஒரு தொகை கிடைக்கக்கூடிய அமைப்பு. உதாரணமாக ஒரு ரியல் எஸ்டேட்டு மீடியேட்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, டக்குன்னு ஒரு விஷயம் முடிஞ்சு 1 வருஷத்திற்கான ஒரு பணம் இந்த 50 நாட்கள்லேயே வந்துருச்சுங்கன்ற அளவிற்கு
பணவரவு திருப்தியாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல அதிசார குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அந்த பணவரவை வச்சு ஒரு வண்டியோ வாகனமோ வீடோ ஏதோ ஒன்று வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு அட்வான்ஸாவது கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிறைவான தன்மைகள் இந்த 50 நாட்களுக்கு அதிசார குரு பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக அமையுங்க. 6ஆம் இடத்தை இப்போது உச்சகுரு பார்க்க போவது என்பது இதுவரைக்கும் இருந்து வந்த நோய் நிலைமைகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மருத்துவம் பலிக்கும். இந்த டாக்டரை பார்க்குறதா அந்த டாக்டரை பார்க்குறதா, இந்த மருத்துவ முறை ஹோமியோபதி பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, ஆயுர்வேதா பார்க்கலாமா, அல்லது அலோபதியை கண்டினியூ பண்ணலாமான்னு ஒரு குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே நல்ல மருத்துவ முறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள், கடன் வந்தாலும் சுப கடன், ஹவுசிங் லோன் மாதிரியாக வீடு வாங்குறது வாகனம் வாங்குறதுன்னு ஏதாவது ஒரு நல்ல கடன்கள் வரக்கூடிய அமைப்புன்னு ஒட்டு மொத்தத்தில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்லதொரு அதிசார குரு பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பெயர்ச்சி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன் இந்த அதிசார குரு பயிற்சியோட பலன்களை. 50 நாட்களுக்கு மட்டும்தான் 9ஆம் இடத்துக்கு குரு வரப்போறாரா ஐயா அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய குரு பயிற்சி டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். அதே நேரத்தில் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இதே இடத்திற்கு ஒரு வருஷம் வரப்போகிறார். அதிசார குரு பயிற்சி என்பது ஒரு தற்காலிகமாக 9ஆம் இடத்துல, அதாவது விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல அவர் உச்சத்தை அடைந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். இன்னொன்று சொல்லிடலாம், ஒரு 3-4 வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, திக்கு தெரியாத காட்டில்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு விருச்சிக ராசிக்காரருடைய நிலைமைகளெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் 8ஆம் இடத்துல குரு என்னை போட்டு வாட்டி எடுத்துட்டாருங்க. செலவு 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 செலவு, வெட்டி அலைச்சல், வீண் விரயம், இந்த மாதிரியான அமைப்புகளாகவே இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கவலைப்படாதீங்கன்னு இப்போ இந்த அதிசார குரு பயிற்சி இப்போது நடக்கிறது. கௌரவம், மதிப்பு போன்றவைகள் அப்படியே அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த 50 நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சியின் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ராசியை குரு பார்க்கிறார் இல்லையா, மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே வகுப்புகளில், கல்லூரிகளில், பள்ளிகளில் வாத்தியார், ப்ரொஃபஸர் யாராக இருந்தாலும் பரவாயில்லையே, இந்த பையன் இந்த பொண்ணு நல்லா படிக்குது என்ற அளவிற்கு மற்றவங்க கண்ணு படக்கூடிய அளவிற்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க. இந்த அதிசார குரு பயிற்சி மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கு இல்லையா. இந்த வருஷம் கல்வியாண்டு முடியக்கூடிய தருணத்தில் நல்ல கல்வி அமைப்புகள் விருச்சிக ராசிக்கார மாணவ கண்மணிகளுக்கு அப்படியே வரக்கூடிய அமைப்புகளால் இந்த அதிசார குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வார்த்தைகள் தவறி போன நிலைமை, ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு செய்ய முடியாமல் நிலைமை, ஒருத்தர்கிட்ட கடனை வாங்கிட்டு இந்த தெருவில் நடக்க முடியாமல் பக்கத்து தெருவில் ஒளிஞ்சிக்கிட்டு போயிருந்த நிலைமையெல்லாம் அப்படியே மாறப்போகிறது. அந்த வாக்கை அப்படியே வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு, கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு, பெயரை கெடுத்து கொண்டவர்கள் கூட ஒரு நிலையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த பெயரை சீர்திருத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு மதிப்பு மரியாதைகள் மீண்டும் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த அதிசார குருப்பெயர்ச்சி ஒரு 50 நாட்களுக்கு நடக்குங்க. ராசியை அவர் பார்ப்பது போலவே 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஏற்கனவே 5ஆம் இடத்துல அந்த சனி இருக்கிறாரே, அந்த சனி உட்காந்து பிள்ளை இப்படி பண்ணதா அப்படி பண்ணதா, பிள்ளைக்கு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. அது எல்லாமே ஒரு 50 நாட்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம பிள்ளை எதுவும் தப்பு பண்ணாது, நம்ம பிள்ளைக்கு நல்லது நடக்கும், இதோ கல்யாணம் ஆகிடும், இதோ வேலை கிடைச்சிடும், இந்த மாதிரியாக பிள்ளைகளின் வயதிற்கு ஏற்றாற் போல நமக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய தன்மைகள் விருச்சிக ராசிக்கார பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. அப்போ இளைய பருவத்திற்கு என்ன நடக்கும்? 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, 5ஆம் அதிபதி உச்சனாகி 5ஆம் இடத்தையே பார்க்கிறார் என்கின்ற போது வயதிற்கு ஏற்றாற் போல என்னென்ன தேவையோ, வயதிற்கு ஏற்றாற் போல என்ன தேவை? கல்யாணம் தேவை. சிலருக்கு காதல் செய்து அதற்கு பிறகு கல்யாணம் தேவை. காதல் கிடைக்கும், கல்யாணம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். இந்த 50 நாட்களுக்குள்ளாகவே ஒரு நிலையில் அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு விருச்சிக ராசிக்கார இளைஞர்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதற்கு அடிப்படையான ஆதாரமான சில சம்பவங்கள் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல நடந்து ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்றவைகளை அதி அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாகவே அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உச்சகுரு 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த அதிசார குருப்பெயர்ச்சி
தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த சுப திருஷ்டியால் ராசியை வலிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த ராசிநாதனாகிய குரு பகவான் இப்போது 8ஆம் இடத்திற்கு மறைய போகிறார். ஐயா, குரு 8ல் மறையிறதுனால ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் எதனா வந்துருங்களா? அதிசார குரு பயிற்சியின் மூலமாக இப்போத்தான் கொஞ்சம் அடிபட்டதுலேருந்து கொஞ்சம் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறேன், மறுபடியும் ஏதாவது விழுந்துக்குவனா அப்படின்னு மனசில் ஏதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு கவலை இருந்தால் அந்த கவலையை அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க. எல்லா ராசிகளுக்கும் 8ஆம் இடத்துல கெடுபலன்களை செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைவார். அதாவது ராசிநாதன் உன்னத வலுப்பெறுகின்ற உச்ச நிலையை உங்களுக்கு அடைவது என்பதால் 8ஆம் இடத்துடைய சுப அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய அருமையான எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாட்டிலிருந்து பணம் வர்றது, வெளிநாட்டிற்கு போகிறது, வெளி மாநிலத்திற்கு போகிறது, இயங்குகின்ற தொழில்களின் மூலமாக நல்ல நன்மைகள்னு பெரிய நன்மைகளை தாங்க கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ராசிநாதன் உச்சம் அடைவது என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது இப்போது 2 விதமாக உங்களுக்கு வரப்போகுது. இப்போ 50 நாட்களுக்கு அவர் அதிசார குரு பயிற்சியில் ஒரு உச்சத்தை அடைய போகிறார். அடுத்த வருடம் 2026ஆம் வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒரு வருடத்திற்கு மறுபடியும் இதே இடத்திற்கு வருவார். அப்போ அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 12ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த இடங்களின் மூலமாக உங்களுக்கு வளங்களை அள்ளித் தருவதற்கான ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஆகவே 8இல் குரு மறைகிறாரே என்கின்ற கவலை கிஞ்சிற்றும் ஒரு துளி கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு வர வேண்டாம். உங்களுடைய ராசிநாதன் வலுப்பெறுகிறார் என்கின்ற நிலைமையாகத்தான் இந்த அதிசார குரு பயிற்சி கண்டிப்பாக அமையும். இப்போ இருக்கிற விஷயங்களில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும். வேலையே போனால் கூட கவலைப்படாதீங்க, இருக்கிறத விட நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் ஒரு மாற்றம் நடந்தால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வீடு மாற்றம் நடக்கலாம், தொழில் மாற்றம் நடக்கலாம், வியாபார மாற்றம், விவசாயத்தில் ஒரு சின்ன மாற்றம் அல்லது ஷிஃப்ட் மாற்றம், செக்ஷன் மாற்றம், இந்த மாதிரியாக ஜீவன அமைப்புகள்லேயோ வீடு போன்ற இடங்கள்லேயோ உங்களுக்கு நல்ல இடத்துல உங்களை மூவ் பண்ணி கொண்டு வர்றதுக்காக கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டம் மாதிரி இருந்தாலும் கூட ஒரு நல்ல நிலையான இடத்திற்கு கொண்டு வருவதற்கான நல்ல மாற்றங்களை இப்போது இந்த 8ஆம் இடத்தில் நடக்கப் போகின்ற அதிசார குரு பயிற்சி 50 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக கொடுக்கும். அது உண்மையிலேயே உங்களுக்கு தேவையான நல்ல மாற்றமாக இருக்கும். கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால அடிக்கடி எங்கேயாவது போக வேண்டியிருக்கும், அலைய வேண்டியிருக்கும். சிலருக்கு உள்ளூர் பயணங்கள், சிலருக்கு உள் மாவட்ட பயணங்கள், சிலருக்கு மாநில பயணங்கள், சிலருக்கு வெளிமாநிலம் போகிறது, சிலருக்கு வெளிநாட்டிற்கே போகிறது என்பது மாதிரியாக பயண மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பயணத்தின் மூலமாக நன்மைகள், நல்ல அறிமுகங்கள் போன்றவைகள் உண்டு. 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். குடும்பத்தில் கண்டிப்பாக சுப விஷயங்கள் நடக்க போகுது. பெண்களுக்கு கல்யாணம், ஆண்களுக்கு கல்யாணம், ஆண்களுக்கு பெண்களுக்கு 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் போன்ற அமைப்புகள், குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள், குடும்ப தலைவராக மாறக்கூடிய அமைப்புகள். 4ஆம் இடத்தை பார்க்க போகின்றதன் மூலமாக அம்மா அப்பா கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள், தாயை பார்க்க முடியல, தாய்கிட்ட இருக்க முடியலன்ற ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அனைத்தும் சித்திக்கக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க இந்த அதிசார குருப்பெயர்ச்சி. மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையான நல்ல மாற்றத்தை இந்த குருப்பெயர்ச்சி தரப்போதுங்க. அதிசார குருப்பெயர்ச்சி 50 நாட்களுக்கு மட்டும்தான், தற்காலிகம்லாம் நினைக்க வேண்டாம். சுருக்கமாக ஒன்று சொல்லிடுறேன். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தது. 7.5 சனி போயிடுச்சுன்னு பார்த்தா ஒன்றும் போலங்க. நீங்கள் தான் ராசி பலனில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு. இங்கே நடைமுறையில் ஒன்றத்தையும் காணோம். இன்னும் என்னமோ என்ன சனி பகவான் ஆட்டித்தான் படைச்சிக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறார் போல தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே உண்மையான நல்ல மாற்றங்களை கண்ணுக்கு நேராக காட்டுகின்ற அற்புதமான நல்ல மாற்றம் இந்த அதிசார குருப்பெயர்ச்சிங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது 7ஆம் இடத்திற்கு மாறி உச்ச குருவாக பொலிவுடன் இருக்கக்கூடிய ஒளி முழுமை பெற்ற குருவாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். ராசியை குரு பகவான் சும்மா பார்த்தாலே நல்லது நடக்குங்க. அவர் உச்சம் பெற்று பார்த்தால் அதி அற்புதமான நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். இந்த 50 நாட்களுக்குள்ள அவர் 50 வருடத்திற்கு தேவையான ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு போட்டுட்டு தான் போவாரே தவிர எந்த வகையிலையும் பின்னடைவுகள் கண்டிப்பாக இருக்காது. அதைவிட மேலாக
அடுத்ததாக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாகிய சனியை அவர் உச்ச பார்வையால் பார்ப்பது என்பது இன்னொரு பக்கம் அப்படியே நல்ல விசேஷம். அதாவது ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரெட்ட தாழ்பால்னு சொல்லுவாங்கல்ல, ரெட்டிப்பு நன்மைகள்னு வேணால் கூட இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ராசியையும் ராசிநாதனையும் குருபார்க்க போவது 12 ராசிகள்லேயே உங்கள் மகர ராசியை மட்டும்தான். ராசி மகர ராசியை பார்க்கிறார் இந்த 50 நாட்களுக்கு, அப்படியே ராசிநாதனாகிய சனியையும் பார்க்க போகிறார். ஆக இரட்டிப்பு நற்பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்பது நன்றாக தெரிகிறது இல்லையா? எல்லா நிலைமைகள்லையும் ஒரு 5-6-7 வருஷமாகவே கஷ்டப்பட்டுட்டீங்க. 7.5 சனி உங்களை பாடா படுத்திருச்சுன்றதான் உண்மை. அதுலேயும் குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் 2020ஆம் ஆண்டிலிருந்தே எல்லாவற்றையும் மிக பெரும்பாலானவைகளை அப்படியே இழந்து அப்படியாச்சு இப்படியாச்சு, கஷ்டம் நஷ்டம், காசு பணத்துக்கு கஷ்டம் இல்லைன்னா குடும்பத்தில் கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம் இல்லைன்னா காசு பணத்தில் கஷ்டம்னு ஏதாவது ஒரு வகையில் தொல்லையைத்தானே அனுபவிச்சிங்க. அந்த தொல்லைகள் எல்லாத்திற்கும் நிரந்தரமான ஒரு தீர்வுகள், நிரந்தரமான விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக அப்படியே எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல் ஆரம்பிக்குங்க. ஒருத்தருக்கு கேஸிலிருந்து ரிலீஸு, ஒருத்தருக்கு வேலையிலிருந்து நல்லவைகள், ஒருத்தருக்கு கிடைக்காத வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒருத்தருக்கு தொழில் ஸ்டாண்ட் ஆகக்கூடிய அமைப்பு, ஒருத்தருக்கு வியாபாரம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒருத்தருக்கு குடும்பத்தில் நிம்மதி, ஒருத்தருக்கு ஃபஸ்ட் மேரேஜ் இப்படி ஆகி போச்சுங்க, செகண்ட் மேரேஜாக நல்லா நடக்குமா, அது நடக்கக்கூடிய அமைப்பு, ஒருவருக்கு முதல் திருமணமே நடக்கக்கூடிய சில நிலைகள், ஒருவருக்கு நண்பரின் மூலமாக நல்ல மாற்றங்கள், ஒருவருக்கு மனோதைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒருவருக்கு ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குது. எல்லாம் இருக்குங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இப்படி இருக்குதே, நான் என்னங்க பண்ணுவேன் என்கின்ற மாதிரியாக உங்களுக்கு இந்த பருவத்தில் இந்த வயதில் என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரங்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக ஆண் பெண் இருபாலாருக்குமே உங்களுடைய மனதில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருந்த, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 60 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் கடந்த 7-8 வருஷமாக ரொம்ப படாதபாடுபட்டீங்க. அந்த 7-8 வருஷமாக பட்டு கொண்டிருந்த அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆரம்ப அமைப்பாகவே இந்த 50 நாட்கள் நடக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சி மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மகத்தான மாண்பான நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புத நிகழ்வாக அமைந்திருக்கிறது இந்த குருப்பெயர்ச்சி. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய 5ஆம் இடத்திலிருந்து இப்போ 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக ஒரு 50 நாட்களுக்கு தற்காலிகமாக மாறுறார். இன்றிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த அதிசார குருப்பெயர்ச்சி நடக்கிறது. ஐயா 5ஆம் இடத்துல இருந்தார், என்னங்கய்யா திடீர்னு 6க்கு வந்துடுறாரு, இப்போத்தான் பட்ட கஷ்டம்லாம் ஜன்மச்சனியில் வாங்கின அடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு இருக்கிறேன், மறுபடியும் ஏதாவது கடனை கொடுத்துட போகிறாருன்ற பயம் ஒரு ஜோதிடம் அறிந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருப்பவர் கடனை கொடுத்துருவாரோ, அல்லது நோயை கொடுத்துருவாரோ, அல்லது அசிங்க அவமானத்தை எதையாவது கொடுத்துருவாரோ, இந்த மாதிரியான எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆயினும் ஜோதிடம் என்பது நுட்பமாக கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் 6ஆம் இடத்துல குரு பகவான் வருது அப்படிங்கிறத தான் பார்ப்பீர்களே தவிர, எங்களை போன்ற ஜோதிடர்கள்லாம் நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ராசிநாதனை உச்சகுரு பார்க்க போகிறார் இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். ராசியவோ ராசிநாதனையோ குரு பகவான் எவர் ஒருவருக்கு பார்க்கிறாரோ அவர்கள் நல்ல பலன்களை அடைவார்கள் என்பது ஒரு ஜோதிட விதி. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அங்கே குரு பகவான் வந்தாலும் கூட 2வது வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவானை இந்த 50 நாட்களுக்கு அவர் பார்க்க போவது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். ஆகவே கவலைகளை அப்படியே புறம் தள்ளிவிட்டு சந்தோஷத்தை அப்படியே உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள வரவை வைக்கக்கூடிய ஒரு நல்ல குருப்பெயர்ச்சியாக தாங்க இந்த குருப்பெயர்ச்சி அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். கடன் வருமா? வரத்தான் செய்யும். வந்துட்டு போகுது. வளர்ச்சிக்கான கடன்களாக வரும். யார் தான் கடன் வாங்காமல் இருக்கிறாங்க? இது நாள் வரைக்கும் 3-4 வருஷம் நீங்கள் வாங்கின கடன் உங்களை சிக்கல்ல ஒரு இடத்துல மாட்டி விட்ட ஒரு கடன், அசுப செலவுகளுக்கான கடன், தேவையில்லாத கடன், பேராசைப்பட்டு அதனால் வந்த கடன். ஆனால் இந்த 50 நாட்களுக்குள்ள ஏதேனும் ஒரு நிலையில் கடன் வந்தால் அது வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும்.
இருக்கும். 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்க போகிறார் இல்லையா, தொழிலுக்கான ஒரு முன்னேற்றம், தொழில் நல்லா நடக்குதுங்க, இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா போட்டோம்னா, 2 லட்ச ரூபா போட்டோம்னா, 5 லட்ச ரூபா போட்டோம்னா 1 கோடி கூட எடுக்கலாங்க அப்படின்ற ஒரு மாற்றங்கள் வரும் இல்லையா. அந்த மாதிரியான மாற்றங்கள், ஒரு கடன் வந்தாலும் கூட அது வளர்ச்சிக்கான கடனாக, ஒரு வீடு வாங்குவதற்கான கடனாக, ஒரு வாழ்க்கை ஆதாரத்திற்கு தேவைப்படுகின்ற கடனாக, அந்த கடனை வச்சு வட்டியும் கட்டி அதைவிட லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் என்கின்ற ஒரு நிம்மதிப்பட்ட கடனாக இந்த கடன் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார், அவரை உச்சகுரு பார்க்க போவதால் பணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும், சம்பளம் உயரும், வருமானம் நல்லாயிருக்கும், வேலை துல்லியமாக நல்லாயிருக்கும், வேலை கிடைக்கும். ஒரு வேலை போனால் கூட இந்த 50 நாட்களுக்குள்ளே அதை விட பெரிய நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை. ஜன்மச்சனியில் எப்படிலாம் பிரிஞ்சு போய் கிடந்தீங்கன்றதை யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ எல்லாவற்றிலும் ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய விதமாக, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம்னு கடந்த எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர்க்கின்ற விதமாக ஒரு முழுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் இந்த அதிசார குருப்பெயர்ச்சியில் 2ஆம் இடம் மிகுந்த சுபத்தன்மையை அடைகின்ற காரணத்தினால பெரிய அளவில் மாற்றத்தை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போதுங்க. இளைய பருவத்தினருக்கு காதல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணத்தில் போய் முடியக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, யார் கணவன் மனைவி என்பது தெரியக்கூடிய அமைப்பு என கும்பராசிக்காரர்களுக்கு 90% நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த அதிசார குருப்பெயர்ச்சி, இப்போது நடக்கக்கூடிய இன்று மாறக்கூடிய பெயர்ச்சியின் மூலமாக. மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இந்த 5ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக அமைய போதுங்க. ஏற்கனவே மீனராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் நல்லா இல்லை. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே என்ன செய்வது, எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்கள். இந்த பக்கம் போனால் முட்டுது, இந்த பக்கம் போனால் உதைக்குது, இந்த பக்கம் போனால் இடிக்குது, இந்த மாதிரியான நிலைமைகளில் தான் ஒரு முட்டு சந்திற்குள் முட்டி கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையாக பெரும்பாலான உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருக்கிறீங்க. புரட்டாதி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் இப்போ லேசாக ஒரு மாதிரியான இந்த அமைப்புகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது ஜென்மச்சனியின் மூலமாக அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அது எல்லாத்திலிருந்தும் ஒரு காப்பாற்றுற விதமாக இந்த அதிசார குருப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. பாருங்கள், 5ஆம் இடம் என்பது குரு பகவானுக்கு மிகப்பெரிய யோகம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்காலிகமாக ஒரு 50 நாட்களுக்கு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். ராசிநாதன் கோணத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. கடந்த 6 அல்லது 7 மாதங்களாக சனிப்பெயர்ச்சியின் விளைவாக ஜென்மச்சனியாக ராசியிலே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற சனியை சாந்தப்படுத்தும் விதமாக, குளுமைப்படுத்தும் விதமாக, ஜென்மச்சனியின் தாக்கங்களை அப்படியே குறைக்கக்கூடிய விதமாக இந்த அதிசார குருப்பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த கடந்த ஒரு 6 மாதமாக எந்த விஷயத்தில் தப்பான ஒரு விஷயத்தை, ஒரு முடிவை எடுத்தீங்களோ, தப்பான ஒரு நடவடிக்கைகளுக்கு ஆட்பட்டீங்களோ, அதிலிருந்தெல்லாம் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளை இப்போது இவர் கொடுப்பார். எண்ணங்கள் சீராகும், உயர்ந்த சிந்தனைகள் வரும். நம்ம எண்ணம் நல்லா இருந்தால் தானங்க நமக்கு நல்லது நடக்கும். நம்ம எண்ணமே வேறு மாதிரி கெட்டுப்போன எண்ணமாக இருந்ததுன்னு வைங்க, ராசியில் போய் சனி உட்கார்ந்தாருனாலே கெட்டுப்போன எண்ணங்கள் வரும், தவறான எண்ணங்கள் வரும், தவறான வழிகாட்டுதல் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஜென்மச்சனி. ஏன் எல்லாரும் ஜென்மச்சனியில் கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். தவறான முடிவெடுப்பாங்க, தவறான தொழில் தொடங்குவாங்க, தவறான வியாபாரத்தை பண்ணுவாங்க, யாரையாவது ஒருத்தரை, தேவையில்லாத ஒருத்தரை நம்புவாங்க. இதெல்லாம் செய்ய வச்சு தான் சனி பகவான் பண கஷ்டத்தை கொடுத்து, மன கஷ்டத்தை கொடுத்து, உடல் கஷ்டத்தை கொடுத்து தான் யாருன்றதை நமக்கு அடையாளம் காட்டுவார். அந்த அமைப்பு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா. இதை தடுக்கும் விதமாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே ஜென்மச்சனி ஆகிய ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பதால் எல்லாத்துல இருந்தோ ஒரு நல்ல எண்ணங்கள் வரும், தைரியங்கள் வரும். இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கணுன்றதுக்கான ஒரு திடமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கின்றன. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சரிந்து கிடக்கக்கூடிய வியாபாரம் அல்லது ஒரு பளுவை கொடுக்கக்கூடிய வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகள் எல்லாத்துலேயும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்களே வெளியே வரக்கூடிய அமைப்பு. யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அதிலிருந்தெல்லாம் ஜெயிப்புகள் வரக்கூடிய அமைப்பு. மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமாக இப்போது மீனராசிக்காரர்களுக்கு வரும். அது 6 மணி
ஆச்சுன்னா ஞாபகம் வரக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் போனால் ஒரு கடையில் போனால் வரிசையாக கூட்டமாகவே நிற்கிது. அந்த மாதிரியான பழக்க வழக்கத்துக்கு உள்ளே போய் கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாம் சேச்சே நமக்கு இது தேவையா, நம்முடைய இது என்ன தகுதி என்ன, இந்த மாதிரியான அற்ப சந்தோஷ விஷயங்களுக்கு போகக்கூடாதே என்கின்ற மாதிரியான மனமாற்றங்கள் மனக்கட்டுப்பாடுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக நல்லபடியாக நடக்க போதுங்க. உண்மையில் 11ஆம் இடத்தையும் ராசியும் அவர் பார்ப்பது என்பதோடு பாக்கியஸ்தானத்தையும் அவர் பார்க்க போகிறதுனால கடந்த காலங்களில் என்னென்ன கிடைக்கல வயதிற்கேற்றார் போல என்பதை மீனராசிக்காரர்கள் நினைவில் கொண்டிருக்கிறீர்களோ, எனக்கு வீடு வேணும், வாகனம் வேணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் கணவன் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்கின்ற மாதிரியாக என்ன கிடைக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கிறீர்களோ அவைகளெல்லாம் உங்களுடைய முயற்சிகள் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் 50 நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மச்சனியின் ஆதிக்கம் பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அதிசார குருப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது என்பதுதான் மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷமான செய்தி. இதுவரை 12 ராசிகளுக்கான அதிசார குருப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.